உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே. இன்றைய பிரசங்க தலைப்பு ஜெபமும் வேத வாசிப்பும், ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங். இந்த ஜெபமும் பைபிள் வாசிப்பும் மனிதர்களுக்கு 2 கண்களை போன்றது. 2 கண்ணில் ஒரு கண்ணை வச்சுக்கோ, ஒரு கண்ணை எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் அதுக்கு ஒத்துக்குவீங்க? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. வலது கண் வேணுமா, இடது கண் வேணுமா, ஏதாவது ஒரு கண் வைத்துக்கொள் என்று சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுபோல தான் பைபிள் வாசிக்கிறது வேணுமா, ஜெபம் வேண்டுமா என்று கேட்டால் 2 கண்களை போன்றது, 2ஐயுமே விடக்கூடாது. பைபிள் படிக்கும்போது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவருடைய வார்த்தையின் மூலம், அவருடைய அபிஷேகத்தின் மூலம் நமக்கு அவருடைய வார்த்தை, அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம், அவருடைய ஆசை, அது எல்லாம் நமக்கு புரிகிறது. எந்த பகுதியை வாசித்தாலும் கர்த்தர் பேசி விடுகிறார். சில நேரத்தில் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, நான் இன்னைக்கு ரூத் கதையை மட்டும் வாசித்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ரூத் கதை ஆழமாக நம்மோடு பேசுகிறது. இன்றைக்கு குட்டி புஸ்தகம் யூதா, அதை மட்டும் வாசித்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னால் யூதா புக்கு அதை விட ஆழமாக பேசுகிறது. ஒரே அதிகாரம். எந்த பகுதியை நீங்கள் என்றைக்கு வாசித்தாலும் அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அப்போதுதான் அந்தந்த நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நாளைக்கு சேர்த்து வச்சு வாசிக்கிறேன்னாக்கா பழைய சோறு சாப்பிட்ற மாதிரி. அந்தந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தையை அந்தந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறார். அதை அவரே கொடுக்கிறார், அற்புதமாக கொடுக்கிறார். பைபிள் வாசித்துட்டு எந்திருக்கிறப்ப கர்த்தர் என்னிடம் பேசிவிட்டார் என்ற உணர்வோடு எத்தனை தடவை நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள்? காரணம், கர்த்தரே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசுகிறார். அவர் என்னவெல்லாம் பேசுவார் என்று யோசித்திருக்கிறீர்களா? பைபிள் வாசிக்கிறப்ப என்ன பேசுகிறார்? தைரியமாக இரு, எதிரி வருகிறான், அவனை துரத்து, விசுவாசிக்க பழகு, கெட்ட மனிதர்கள் உன்னை காயப்படுத்த அனுமதிக்காதே, உன் வாயை சரியாக பயன்படுத்து, என் செட்டைகளுக்குள் ஓடி ஒளிந்து கொள், பழைய இச்சைக்கு திரும்பாதே, ஊர் சுற்ற விரும்பாதே, சிக்கனமாக இரு. இப்படி பைபிள் படிக்கும்போது கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே சில காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் பேசுவார். ஒவ்வொரு நாளும் நாம் பல சேலஞ்சஸ், சவால்களை ஃபேஸ் பண்ணுறோம். அந்தந்த சவாலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அறிவார். நாம் வாசிக்கிற வேத வசனங்களின் மூலம் ஒவ்வொரு நாளும் அதை நாம் புரிந்து கொள்ளும்படி அவர் பேசுகிறார். அவர் நம்முடைய தகப்பன். அவர் அன்பான தகப்பன். சில தகப்பன்மார் இருக்காங்க, அவரை பார்த்தோன்னு பிள்ளைங்க அழுவாங்களாம். அவரை பார்த்தோன்னே, தகப்பனை பார்த்தோன்னா பிள்ளை அழுகுமா. என்னன்னு கேட்டாக்க, இவர் வேண்டாம் முதல்ல வெளியே போய் சொல்லுன்னு அழுகுமா. அப்படி கொடூர தகப்பன்மார்கள் இல்லாமல் இல்லை இந்த பூமியில். ஆனால் ஆண்டவர் அன்பான தகப்பன். அவர் எப்போதுமே நாம் புரிந்து கொள்ளும்படியாகவே பேசுவார். நமக்கு புரியாத மாதிரி பேசினால்
அவர் நம்முடைய தகப்பன் அல்ல, நாம் வேறு யாருடைய பிள்ளைகளோ. ஆனால் பைபிள் படிக்கும்போது நாம் புரியும்படி அவர் பேசுகிறார். நாம் நன்றாக வாழ்வதற்காக அவர் பேசுகிறார். ஏனோ தானோ என்று பேசுகிறவர் அல்ல. நாம் நன்றாக வாழ்வதற்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை அவர் வார்த்தையின் மூலம் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே தினமும் பைபிள் வாசிக்க வேண்டும். பைபிள் வாசிக்க ஆசையாக இருந்தால் வாசிக்கணும், ஆசை இல்லைனாலும் வாசிக்க வேண்டும். நேரம் இருந்தால் வாசிக்க வேண்டும், நேரம் இல்லாவிட்டாலும் வாசிக்க வேண்டும். கட்டாயமாக பைபிள் வாசிக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரம். அந்த ஆகாரம் உள்ளே போகாவிட்டால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி மனிதன் செத்து போவான். எப்படி சாவான்? தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விடுவான். அதற்கு பெயர் தான் சாவு. தேவனை விட்டு போய் விடுவீர்கள். பைபிள் வாசிக்கலையா? சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லையா? பெலன் இல்லை, பெலன் இல்லையா? நோய் வரும், முடிவிலே மரணம் வரும், ஆவிக்குரிய மரணம். அதனால் கட்டாயமாக இதை ஒரு கட்டாய சட்டமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். பைபிள் படிக்க வேண்டும். எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது உட்கார்ந்து நன்றாக ஒரு 5 அதிகாரங்களை வாசிக்க நீங்கள் பழக வேண்டும். குழந்தைங்க சில சமயத்தில் சாப்பிடாம படுத்துருவாங்க. அம்மா ஏதோ வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா வருவார், வந்தோடனே கேட்பார். என்ன கேட்பார்? பாப்பா சாப்பிட்டுச்சா, தம்பி சாப்பிட்டானா கேட்பார். இல்லை வேண்டான்ட்டு படுத்துட்டாங்கன்னு அம்மா சொல்லிட்டா, அவ்வளோதான். அப்பா உடனே போய் சாப்பிட உட்கார மாட்டார். வந்து பிள்ளையை எழுப்பி உட்கார வச்சு அந்த பிள்ளையை சாப்பிட வைப்பார். ஒரு உலக தகப்பன் இப்படி செய்வார் என்றால், பரலோக தகப்பன் உங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறார். உங்களுக்காக சிலுவைக்கே போனார். அவர் கட்டாயமாக உங்களை போஷிப்பார். அவர் உங்களை வழி நடத்துவார். பிள்ளை சாப்பிட்டாதான் பலனா இருக்கும். ஒரு பிள்ளை எனக்கு சாப்பிட பிடிக்கல, ஒரு நாள் சாப்பிடல, 2 நாள் சாப்பிடல. நல்ல வேலைப்பா, நேற்று ஒரு வீசம்படி அரிசி மிச்சம், இன்றைக்கி ஒரு வீசம்படி அரிசி மிச்சம், நல்லதாக போச்சு, 4 டம்ளர் பால் மிச்சம் அப்படின்னு எத்தனை பெற்றோர் சொல்லுவாங்க? ஒரு பெற்றோர் கூட சொல்ல மாட்டாங்க. உடனே என்ன செய்வாங்க? பிள்ளையை தூக்கி வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு சைக்கிளை போய் டாக்டர்கிட்ட காட்டி, என் பிள்ளை 2 நாள் சாப்பிடல, ஏதாவது டானிக் கொடுங்க, மருந்து கொடுங்க, ஏன் இல்லைன்னா பிள்ளை செத்து போயிடும், சாப்பிடலன்னா பிள்ளை செத்து போயிடும். பிள்ளையுடைய உயிர் விலையேற பெற்றது. அதுக்காக கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டி ஊசியை போட்டு மருந்தை கொடுத்து டானிக்கை கொடுத்து திரும்பவும் பிள்ளை சாப்பிட்ற மாதிரி நார்மலாக ஆக்கிடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், அது இந்த புறம்பான மனிதனுக்கு. உள்ளான மனிதனுக்கு ஒரே சாப்பாடு கர்த்தருடைய வசனம் மட்டும்தான். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விரும்பி உண்ண வேண்டும். கட்டாயம் விரும்பி நீங்கள் படிக்க வேண்டும். ஒரு ஹெல்த்தி கிறிஸ்டியன் லைஃப் வேணுமா? ஒரு நல்ல ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை வேணுமா? சண்டை இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது, போராட்டங்கள் இருக்கக்கூடாது, பாடுகள் உபத்திரவங்கள் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே வழி, அவர் தருகிற உணவு, ஆத்மீக ஆகாரம், வேத வசனங்கள். அதை படிக்கணும், அதில் தரோவாக இருக்கணும். உங்களால் நீடிய வாழ்வு வாழ முடியும். நீங்கள் ஆலயத்திற்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? வேத வசனங்களை கொடுத்து பேசுகிறார். உங்களுடைய குறைகளை அவர் பெரிதிப்படுத்துவதே இல்லை. எல்லா மனுஷர்கிட்டையே குறைகள் இருக்கு. ஆனால் கர்த்தர் அந்த குறையை பெரிதுபடுத்துகிறவர் அல்ல. ஒரு பேப்பர் எடுத்து ஒரு நாள் உங்ககிட்ட இருக்க குறையெல்லாம் எழுதி பாருங்க. சும்மாச்சும் குறையே இல்லை, நான் ரொம்ப பெர்ஃபெக்ட், இந்த பொய்யெல்லாம் இங்கே ஊதக்கூடாது. ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 40 பக்கம் நோட் எடுத்து உங்களிடம் இருக்கிற குறைகளை எழுதி பாருங்கள். ஏங்க நீங்கள் எழுதியிருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? நான் எழுதியிருக்கேன், இல்லைன்னா உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன், எழுதி பார்த்துருக்கேன். ஐயையோ, இது என்னடா இவ்வளோ நீள
குறைகள் அப்படின்ட்டு பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்ததை சொல்கிறேன். எல்லாவற்றையும் திருத்தி கொண்டேன். ஐ வாண்டட் டு ப்ளீஸ் மை காட். எந்த மனிதனும் எனக்கு முக்கியம் இல்லை, எந்த மனுஷியும் எனக்கு முக்கியம் இல்லை, என் ஆண்டவர் எனக்கு முக்கியம். அவருக்கு முன்பாக நான் குற்றவாளியாக நிற்க முடியாது. எது இருந்தாலும் சரி, எது இல்லாமல் போனாலும் சரி, அட இந்த ஊழியமே இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்கு முன்னால் பெர்ஃபெக்டாக இருக்கணும். அவர் நான் செய்ததை பார்க்கிறவர் அல்ல, என்னை பார்க்கிறார். அவர் என் இருதயத்தை பார்க்கிறார். நான் என்னன்னா அவருக்காக சாதிச்சேன் அது முக்கியமே இல்லை. நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவள், நான் யார், அதை கர்த்தர் பார்க்கிறார். ஒருவேளை சில காரியங்களை நீங்கள் செய்கிற முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயம் அது சரியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக எந்த குறையும் உங்களுக்குள்ளே இல்லாதபடி பார்த்துக்கங்க, செக் பண்ணிக்கங்க, அடிக்கடி செக் பண்ணுங்க, உங்களை சரிப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் தேவைகளை அறிந்து அவர் சபைக்கு வரும்போது பேசுகிறார். நிறைய நாள் யாராவது வந்து சொல்லிட்டு போவாங்க, இன்னைக்கு பிரசங்கம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டா கர்த்தர் பேசினார்னு வந்து சொல்லுவாங்க. சிலர் வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கே பேசினார் கர்த்தர் அப்படின்னு. சிலர் மெசேஜ் அனுப்புவாங்க, ஆண்டி காட் டாக் டு எவ்ரிதிங் ஒன்லி அபவுட் மீ அப்படின்னு எழுதுவாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை கர்த்தரையே சேரும். ஒரு நாளும் மகிமையை மனிதன் தொடக்கூடாது. பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஒரு செமினார் நடத்தினாலும் சரி, ஒரு கல்யாணத்தை நடத்தினாலும் சரி, என்ன நடத்தினாலும் நான் எப்படி நல்லா செஞ்சேன் பாத்தியா, போச்சு, விழுந்தையா, இங்கே தான் விழுந்து போயிட்டேன். அப்படி இல்லை, கர்த்தர் செய்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்காக செய்தார். நான் ஒரு சின்ன வேலைக்காரி, அவர் சொன்னதை மாத்திரம் செய்தேன். கையை கட்டி வாயை பொத்திக்கணும். நான் எப்படி சம்பாரிச்சிருக்கேன் பாத்தியா, ஷேம் ஷேம். மண்ணான மனிதன் நீ, ஓங்கி ஒரு அடி விட்டா விழுந்துருவ, செத்தே போயிருவ. எல்லாம் கர்த்தர், அவர் செய்கிறார். அவர் உனக்கு குடும்பத்தை கொடுத்தார், அவர் உனக்கு பிள்ளைகளை கொடுத்தார், அவர் உனக்கு வேலையை கொடுத்தார், அவர் உனக்கு சம்பாத்தியத்தை கொடுத்தார், அவர் உனக்கு தொழிலை கொடுத்தார், அவரே எல்லாம் கொடுத்தார். அவருடைய அன்பு பெரியது. அவர் கொடுக்காமல் ஒன்றையும் ஒருவனும் பெற்றுக்கொள்வது இல்லை. அதனால் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் அதுக்கு தான் பைபிள் வாசிக்கிறது, அதுக்கு தான் உள்ளான மனுஷனிலே பலப்படுவது, அதுக்கு தான் முழு விருப்பத்தையும் கர்த்தர் மேல் வைப்பது. மனுஷனை பார்த்தா நீ தோத்து போவ, கட்டாயம் விழுந்து போவ, கட்டாயம் நீ எல்லாவற்றிலும் நஷ்டம் அடைவாய். ஆனால் கர்த்தரை பார்த்தால் பரிபூர்ண வெற்றி, 100க்கு 100 வெற்றி, எல்லாவற்றிலும் ஜெயம் உனக்கு கிடைக்கும். So look unto God, not on the man. Look unto God's word, not on the word of man. Only God, always God. Only His word, always His word. அதையே நோக்கி பாருங்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். அடுத்தது பாருங்க, பைபிள் அதுக்கு தான் தினமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்க வேண்டும். அடுத்து தினமும் ஜெபிக்க வேண்டும். மொத்தமாக சேர்த்து வச்சு ஜெபிச்சுக்கலாம் ஒரு நாள், கிடையவே கிடையாது. தினமும் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நாம் கர்த்தரிடம் பேசுகிறோம். பைபிள் வாசிக்கிறப்ப கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஜெபம் பண்ணும்போது நாம் கர்த்தரிடத்திலே பேசுகிறோம். அவர் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன்னுடைய வார்த்தை சுருக்கமாய் இருப்பதாக. சுருக்கம்னா என்ன? என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் மனைவி ஆசீர்வதியும், என் புருஷனை ஆசீர்வதியும், அம்பிடுத்தான். அதுக்கு மேலே பக்கத்து வீட்டுக்காரி எவ்வளோ ஆசீர்வதிச்சிடாதீங்க. ஆமேன். இதா சுருக்கமான்னு சொன்னீங்கள்ல, இதா சுருக்கம். சுருக்கம்னா என்ன அர்த்தம்? ஒழுக்கமாக ஜெபம் பண்ணு, அதுதான் சுருக்கம். பைபிளில் சொல்லியிருக்க மாதிரி ஜெபம் பண்ணு, இதுதான் சுருக்கம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. உன் கண்ணை அங்கே எங்கே பறக்க விடாத. வார்த்தையை பாரு, வார்த்தையை படி, வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. அதுதான் அந்த சுருக்கமான ஜெபம். நாம் நம்ம இருதயத்தை முழுவதுமாக கர்த்தருக்கு திறந்து காட்டுகிற நேரம் நம்முடைய ஜெப நேரம். அங்கே உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா, அப்படியே இருதயத்தை திறந்து கர்த்தாவே பாருங்க உள்ள.
என் இருதயத்தை பாருங்கன்னு நீங்கள் சொல்லாமல் சொல்கிற நேரம்தான் உங்களுடைய ஜெப நேரம். நம் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்றும் நம்முடைய இருதயத்தின் விருப்பம் என்ன என்றும் நாம் அறிந்து கொள்ளுகிற நேரம். அவருக்கு சொல்லாமையே தெரியும் உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குன்னு. ஆனால் உங்களுக்கு தெரிய வேண்டுமே, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், நீங்கள் என்னவெல்லாம் செய்வீர்கள், என்னவெல்லாம் செய்ய மாட்டீர்கள், நீங்கள் யார், உங்கள் இருதயத்திலே என்ன இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறதா, கர்த்தர் இருக்கிறாரா, மனிதன் இருக்கிறானா, பிசாசு இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, பதவி இருக்கிறதா, உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது உங்கள் ஜெப நேரத்தில். அதனால் தேவனோடு பேசும்போது அதற்காக நேரம் ஒதுக்கி பேச வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நேரம் செலவழித்து பேசுங்க. பிரியமானவங்ககிட்ட எவ்வளோ நேரம் பேசுவீங்க? அப்படியா? அப்படின்னா பிரியமே இல்லைன்னு அர்த்தம். எரிஞ்சு மனைவியோட பேசுகிறீங்களா? எரிஞ்சு கணவனோட பேசுகிறீங்களா? என்ன விஷயம்? ஏன்? எங்கே போச்சு அன்பு? தினமும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நம்மை ஜெபிக்க சொன்னதே கர்த்தர் தான். கர்த்தர் தான் ஜெபிக்க சொல்லி, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அவர் தான் சொன்னார், இயேசுநாதரே சொன்னார் ஜெபிப்பதற்கு. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் சொல்லி கொடுத்தார். சீஷர்கள் வந்து கேட்குறான், எங்களுக்கு ஜெபிக்க தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. லார்ட்ஸ் பிரேயர், பரமண்டல ஜெபம் அவர் சொல்லி கொடுத்தார். அருமையான ஜெபம். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். அதனால் அவர் தான் ஜெபிக்க சொன்னார், ஜெபிக்க சொல்லி கொடுத்தார், அவரே ஜெபித்தார். இயேசுவே ஜெபம் பண்ணார். அவர் போய் சொல்கிறாரு, தேவனே எப்போதும் எனக்கு செவி கொடுத்துருக்கிறீர், இப்போதும் நீர் எனக்கு செவி கொடுக்க போகிறீர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம். லாசருடைய கல்லறைக்கு முன்னால் போயிட்டு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே வான்னு கூப்பிட்டார். உங்கள் பாஸ்டர் இப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆகி படுத்து கிடக்காரு, ஒன்றுமே இல்லை அங்கே. இந்த இப்படி சத்தத்துக்குள்ளே ஏன் மூச்சு விட்டு உயிர் பிழைக்கிறது? நாங்கள் போயிட்டு ஜெபந்தாங்க பண்ணேன். இயேசுவின் நாமத்தில் மரணத்தின் ஆவியே உன்னை துரத்துகிறேன், என் புருஷனை தொட உனக்கு அதிகாரம் இல்லை, போ. சரியா பேசணும், சரியா ஜெபிக்கணும். மனிதர்கள் முக்கியம் அல்ல. பெரிய பெரிய டாக்டர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிற்கிறாரு. ஐயோ இவங்க முன்னால் எப்படி ஜெபிக்கிறது? உன் புருஷன் வேணா நீ ஜெபி, உன் மனைவி வேணா ஜெபி, எதை பற்றியும் கவலைப்படாத, ஜெபம் பண்ணு, வாயத்தர விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு, வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணு, உனக்கு பதில் வரும். எனக்கு அன்னைக்கு பதில் வந்துச்சுங்க. அதனால்தான் அவர் இன்னைக்கு உட்கார்ந்துருக்காரு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது போகும். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படாதீங்க. மனுஷன் எம்மாத்திரம், நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் எம்மாத்திரம். மனுஷனோ மனுஷியோ முக்கியம் இல்லை, கர்த்தர் தான் முக்கியம். அவருடைய ஊழியம் முக்கியம், அவர் முக்கியம், ஆத்துமாக்கள் முக்கியம். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான். கர்த்தர் சொல்றாரு, ஞானவானா நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால பைபிளில் வேதாக மனிதர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தருடைய வேலையை செய்ய யாரையெல்லாம் கர்த்தர் அழைத்தாரோ அவர்கள் எல்லோரும் ஜெபித்தார்கள். எவ்வளவு கொடிய பாவியாக இருந்தாலும் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அவரிடத்தில் வரும்போது அவர் மன்னிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். அதை ஜெபத்தில் தான் சொல்லணும், ஜெபத்தில் தான் மன்னிப்பு கேட்கணும், ஜெபத்தில் தான் மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் மன்னிப்பு, நீங்களாம் நினச்சிக்க கூடாது.
மன்னிச்சிருவார். மன்னிப்பு கேட்டியா? முழங்கால் போட்டியா? உன்னை தாழ்த்தினையா? உன் பாவத்தை அறிக்கை செஞ்சியா? உன் பாவத்தை விட்டுட்டியா? இந்த அங்கே போய் பேசுனியே, இந்த இங்கே போய் பேசுனியே, அதெல்லாம் அறிக்கை பண்ணியா? உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். அப்போது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். கேட்பதை பெற்றுக்கொள்ளலாம். வேத ஒழுங்கின்படி ஜெபிக்க வேண்டும். வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நியாயமான எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார். அநியாயமாக ஜெபம் பண்ணா பதிலே வராது. யாங்கிச்ச ஒரு இது சொல்லுவார். ஒரு பாஸ்டர் ஒரு சர்ச்சை அழகாக நடத்திட்டு இருந்தாராம். பக்கத்தில் ஒரு காலி இடம் ஆரம்பித்தான். அந்த இடத்த வாங்கி அதில் ஒரு சினிமா கொட்டை கட்டுறதுக்கு ஒருத்தன் முயற்சி எடுத்தானாம். அதே மாதிரி கட்டியும் விட்டானா. இந்த பாஸ்டரும் இவரோட சேர்ந்து ஒரு 4-5 விசுவாசிகளும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த இடத்துல சினிமா கொட்டகை வரக்கூடாது, இது இல்லாமல் போயிடணும், இதெல்லாம் போயிடணும், இயேசு நாமத்தில் எல்லாம் போயிடணும் அப்படின்னு. அதெல்லாம் கேட்கல. கடைசியில் பாருங்கள், ஒரு நாள் திடீர்னு தீ பிடிச்சிருச்சான். சினிமா கொட்டகை எரிஞ்சு போயிடுச்சான். சினிமா கொட்டகைக்காரன் கோர்ட்டில் கேஸ் போட்டானா. என்ன கேஸ் போட்டான்? இவர் ஜெபம் பண்ணனால தான் என் சினிமா கொட்டகைக்கு நெருப்பு வந்துருச்சு, அது காரணம் இவர் தான், இவர் எனக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும், இத்தனை கோடி அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டானா. கோர்ட் விசாரணைக்கு வந்துச்சான். வந்த உடனே இந்த ஜெபம் பண்ண பாஸ்டரை கூப்பிட்டாங்களாம். இவர் சொல்கிறாரு, உன் ஜெபத்தினால தான் இந்த சினிமா கொட்டையை எரிஞ்சு போச்சுன்னு நீ என்ன சொல்கிற? ஐயையோ, நான் காரணமே இல்லை, என் ஜெபமே காரணம் இல்லைன்னு இந்த தோத்தாங்குடி பாஸ்டர் சொன்னாராம். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு விடுதலை கொடுத்தார்ல. அங்கே எல்லாரும் முன்னாலையும் போய் சொல்கிறதுக்கு பயந்துட்டார். பயந்துட்டு என் ஜெபம் காரணம் இல்லை, அது ஏதோ பிடிச்சி எரிஞ்சு போச்சு. ஆனால் ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணேன். ஏன் ஜெபம் பண்ணேன்? எனக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு விரோதமாக என்ன இருக்கோ அது எரிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. உங்களுடைய பொருளாதாரம் காக்கப்படும், நீங்கள் காக்கப்படுவீர்கள், உங்கள் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள், உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் குளவிகளை அனுப்புவார். அவர் வானத்திலிருந்து பெரிய கற்களை கொட்டினார், அங்கே செத்து போனார்கள். யுத்தத்திலே செத்தவர்களை விட கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருப்பார்கள். அவர் அற்புத விதமாக செய்கிறவர். அவர் செங்கடலை திறப்பார். அவர் எல்லாம் செய்வார். 40 வருடம் மன்னாவை கொட்டி போஷித்தார். அங்கே யோர்தான், மரண யோர்தான் புரண்டு வருகிறது. தண்ணீரை குவியலாக குவித்தார். எங்க நடக்கும்? குவியலாக குவித்தார். நீங்கள் ஜெபிக்கும் போது எல்லாம் நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பதிலை பெற்றுக்கொள்வதற்காக அழுக வேண்டாம். கொடும் உபவாசம், 40 நாள் உபவாசம், தண்ணி குடிக்காம உபவாசம், இந்த மாதிரி எல்லாம் கொடும் உபவாசம் தேவையில்லை. ஆபிரகாம் ஜெபம் பண்ணினார். எப்போ ஜெபம் பண்ணா? ஆதியாகமம் 18 எடுக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் 23 பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. அவன் ஜெபம் இதுதான். துன்மார்க்கரோடு சேர்ந்து நீதிமான் அழிந்து போய்விடக்கூடாது. அவனுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இன்னும் பிறக்கவில்லை. அவன் தன் வீட்டு கூடார வாசல்லே உட்கார்ந்திருக்கிறான். 3 பரலோகவாசிகள் இறங்கி வருகிறார்கள். 3 பேரும் வந்தவுடன் இவன் அவர்களுக்கு ஒரு விருந்து வைக்கிறான். பரலோகத்திலிருந்து இறங்கின 2 தேவதூதர்களும் இயேசுநாதரும் இவன் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்கன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு கர்த்தர். அவர் சாப்பிடுவாரே, இங்கே சாப்பிட்ருக்கார்ல. அவர் சாப்பாடு கொடுத்தான். 2 பேரும் அந்த ஊரை நோக்கி போகிறார்கள், சோதோம் கொமராவை நோக்கி. அது ஒரு கொடிய செக்ஷுவல் பாவம் நிறைந்த ஒரு ஊர். அதை அழிக்க கர்த்தர் தீர்மானித்து விட்டார். அதற்காக இறங்கி வந்திருக்கிறார். பிறகு ஆண்டவர் பார்க்குறாரு, இவன் பாவம் போல நின்றுட்டு இருக்கான் இந்த ஆபிரகாம். அவன்கிட்ட சொல்லாமல் இதை செய்யக்கூடாது. அவன்கிட்ட சொன்னால் அவன் என்ன செய்வான்?
அவன் தன்னுடைய வீட்டாருக்கு எல்லாவற்றையும் அறிவித்து அவர்களை ஒழுங்காக கர்த்தருக்கு பிரியமாக வளர்ப்பான் என்பதை அறிவேன். ஆனால் அவன்கிட்ட சொல்கிறேன், நான் ஒன்று செய்யறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொன்னா, அவன் தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், குடும்பத்தை கர்த்தருடைய பாதையிலே நடத்துகிறவன் என்று கர்த்தர் அவன்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி சோதோம் கொமராவை அழிக்க போகிறேன். இவனுக்கு ஒரே ஷாக். இவன் அப்படியே அவர்கிட்ட ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. ஒரு நீதிமான் அதற்குள்ள இருக்கான். அவன் ஏன் உறவினன், அவன் பேரு லோத்து. அவனை நீங்க கூப்பிடவே இல்லை, அவனா உங்களை தேடி வந்தவன். அவன் என் கூட இருக்கிறான், அவன் அந்த ஊர்ல குடியிருக்கிறான். அவனை அழிச்சிருவீங்களா ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு சொல்றான், 50 நீதிமான்கள் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்ற, 50 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். அப்புறம் சொல்றான் 25 பாருங்க, துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். ஜெபம். ஆண்டவர் சொல்றார், 50 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஒருவேளை 5 பேர் குறையா இருந்தா? ஆண்டவர் சொல்றார், 45 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். ஆண்டவரே, ஒருவேளை இன்னும் ஒரு 5 குறையா இருந்தா? 40 பேர் இருந்தால் அழிக்க மாட்டேன். இப்போ தைரியம் வந்துருச்சு. ஒருவேளை இன்னும் 10 பேர் குறையா இருந்தா? 5 கேட்கறது போய் 10. 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். 20 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். அடே அப்பா, இத்தனை லட்சம் பேர் குடியிருக்கிற இந்த ஊர்ல ஒரு 10 பேர் கூடவா ரட்சிக்கப்படாம இருப்பான்? ரட்சிக்கப்பட்டிருப்பான்ல, கட்டாயம் ஒரு 5 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பான். இதுதான் மாம்சங்கிறது. 10 பேர் கூடவா இல்லாமல் இருப்பான்? கட்டாயம் இருப்பான். நான் சொல்கிறேன் பாருங்க, 10 பேர் இருந்தா நான் அழிப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்லிட்டார். அதே போல் போய் பார்த்தா 10 பேர் இருந்தாங்களா? இல்லை இல்லை. இந்த லோத்து நிமித்தம் அவன் மனைவி அவனுடைய 2 பிள்ளைகளை வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்தா கொஞ்சம் நடந்த உடனே இந்த அம்மாவுக்கு யோசனை, ஐயையோ அந்த பெட்டிக்குள்ளே நான் ஒரு 50 பவுன் நகை வச்சுருக்கிறேனே, ஐயையோ ஐயையோ, அந்த மூலையில் இவருக்கு தெரியாமல் குழியை தோண்டி பணத்தை புதைச்சி வச்சுருக்கிறேனே, ஐயையோ. திரும்பி போகிறான். என்னாச்சு? உப்பு தூணானாள். அந்த 2 மகளையும் கையை பிடிச்சு இவனை கர்த்தர் எப்படி கூப்பிட்டு வந்தான்னு பாருங்க. 19, 29. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். இவன் பண்ண ஜெபம், நீதிமானை அழிப்பீரோ? நீதிமானை அழிக்க மாட்டேன். ஒரே ஒரு நீதிமான் இருக்கிறான், அவனுடைய பெயர் லோத்து. அவன் கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்து விட்டு கர்த்தர் காப்பாற்றினார். ஜெபம் பண்ணுங்க, அழிவிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார். அடுத்து யாக்கோபுன்னு ஒருத்தன் இருக்கான். யாரு? இந்த ஆபிரகாமுடைய பேரன். ஆதியாகமம் 28க்கு வாங்க. 28:20 பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஒரு பொருத்தனை ஜெபம். அங்க பரிந்து பேசுகிற ஜெபம், இங்க ஒரு பொருத்தனை ஜெபம் பண்ணுகிறான். அவன் கேட்டது 2 தான். சாப்பாடு, துணி. சோறு போடுங்க, துணி கொடுங்க, இது 2 போதும். அப்படி நீர் அதை கொடுத்து சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணினால் நான் இப்படி செய்வேன்னு சொல்கிறான். அவன் கேட்டது இது 2 தான், சோறும் துணியும், அவ்வளோதான் கேட்டான். 32ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 10வது வசனம்.
அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். வெறும் சாப்பாடும் துணியும் தான் கேட்டான். கர்த்தர் 2 பெரிய பரிவாரங்களை அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் abundant blessings கொடுக்கிறவர். வைக்க இடம் இல்லை, அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிற கர்த்தர். மற்றவர்களுக்கு பயப்படுகிற அளவுக்கு இவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது. எல்லாவற்றையும் பிரித்து வைக்கிறான். 4 மனைவி, 4 சொத்து, ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கோவேறு கழுதைகள் எல்லாம் இருக்கிறது. பிள்ளைகள், 12 பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் அற்புத விதமாக அவனை ஆசீர்வதித்தார். எனக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஏதோ கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அவ்வளோதான். என் வண்டி ஓடுது. ஆண்டவரே, காலை முழுசும் எனக்கு ஒரு சாப்பாடு, துணியும், ஒரு வீடும், அன்றத்துக்கு ஒரு ஓட்ட குடிசை இருந்தால் போதும் ஆண்டவரே, அப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். 2 பரிவாரங்களை கொடுத்து அனுப்புகிறவர். உங்களுக்கு செய்வார். அநேக விதமான ஜபங்கள் இருக்கிறது. வருகின்ற நாட்களில் சில ஜபங்களை நம்ம படிக்கலாம். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஒழுங்காக பைபிள் வாசிப்பேன், நான் ஒழுங்காக ஜெபிப்பேன். என் எல்லா ஜெபத்துக்கும் என்னுடைய நியாயமான எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஓகே, காட்